வணக்கம். ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் முருங்கைக்கீரை வச்சு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூட்டு செய்கிறதுக்கு முருங்கைக்கீரையை 2-3 முறை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சிசரில் தான் கட் பண்ணுறேன். கீரையை இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கப்பு அளவுக்கு இருக்கும். இந்த பருப்பில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த பருப்போடு சேர்த்துடலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 வெந்தயம் சேர்த்துட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்கீரை கூட்டு செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் வரல, டக்குன்னு 2 விசில் வந்துடுச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. ஒரு விசில் வச்சாலே போதும். இப்போ இந்த பருப்போட 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். பருப்பு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வைங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். கீரை ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரையும் மூடி போட்டு மூடக்கூடாது, அதனால் அப்படியே வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு தாளிப்பு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா செவந்ததுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 5-6 பல்லு பூண்டை 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும் போது கீரைக்கு நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். தாளிச்சதை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கீரையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.